ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் இந்த காரியங்கள் மிக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுருக்கமான ஒரு நிருபமாய் இருந்தாலும் கூட அநேக ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாய் இந்த யாக்கோபு நிருபம் காணப்படுகிறது. இந்த இடத்திலே பார்க்கிற 13வது வசனத்திலே, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தம், ஞானத்திற்கே உரித்தான ஒரு சாந்த குணம். இந்த சாந்த குணமும் ஞானமும் ஒன்றாக இணைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க. அப்போ இந்த சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அப்போ அந்த சாந்த குணம் நம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் இந்த இடத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறது. சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். மற்றவர்களுக்கு முன்பாக அது வெளியரங்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகளை பார்த்து இவன் சாந்தமுள்ள மனுஷன், மோசே பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சான்று கொடுக்கிறார். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் மோசேக்கு. பூமி எங்கும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். சாந்த குணம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஞானத்திற்குரிய சாந்தத்தோட ஞானம் லௌகீக ஞானமும் உண்டு, பரலோக ஞானமும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் இப்படிப்பட்ட சாந்த குணத்தை உள்ளடக்கியதாய் காணப்படுகிறது. அப்பொழுது பரத்திலிருந்து ஒருவன் ஞானத்தை, பரிசுத்த ஆவியினால் வருகிற ஒரு ஞானம், பரிசுத்த ஆவியினால் வருகிற ஒரு ஞானம், நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு ஞானம். நம்ம ஞானத்தினால தான் இந்த உலகத்தில் பிழைக்கிறோம், ஞானத்தினால தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் 2 விதமான ஞானம் இருக்கிறது. பூமியிலிருந்து உண்டான ஞானம் இருக்கிறது, பூமிக்கு எடுத்த ஞானம், உலகப் பிரகாரமான ஞானம் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு சாந்தத்தை கொடுத்து நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நிதானமாய் நடப்பதற்கும், அந்த சாந்த குணத்தோடு நாம் நடந்து செல்வதற்கும், சாந்த குணம் நமக்குள்ளே ஆக்கிரமித்துக் கொள்வதற்கும் அந்த ஞானம் நமக்கு உணர்வை தருகிறது. நமக்குள்ளே ஒரு உணர்வை தருகிறது. சரியான பாதையிலே நம்மை நடக்கும்படியாக அந்த ஞானம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இந்த காரியத்தில் இப்படி நடக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லி நமக்கு அந்த ஞானம் கற்றுக் கொடுக்கிறது. ஞானத்துக்குரிய சாந்தம், அந்த சாந்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தும்படியாய் இந்த ஞானம் நம்மை உணர்த்துகிறது. அந்த சாந்த குணம் நமக்குள்ளே ஆளுகை செய்யும்படியாய் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாந்தத்தை நம்ம புறந்தள்ளி விடாதபடி, முன்கோபத்தினாலே, எரிச்சலினாலே அந்த ஞானத்தை நம்முடைய மாம்ச சுவாபங்கள் மேற்கொள்ளாதபடி, அந்த சாந்தத்தின்படி நம்ம நடப்பதற்கும் வாழ்வதற்கும் இந்த ஞானம் நமக்கு பரத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட ஞானம் நம்மை நடத்துகிறது. இதுதான் தெய்வீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. சங்கீதம் 111:10 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கு. அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாதபடி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாதபடி அதிலே நடந்து கொள்வதற்கு தன்னை பழக்குவிக்கிறான், பக்குவப்படுத்திக் கொள்கிறான். இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது, அதை கை கொண்டு நடக்கும் பொழுது அவர்களுக்கு நற்புத்தி உண்டு. அவர்களுக்கு இன்னொருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது தெய்வீக ஞானம் அவனுக்குள்ளே, வெளிச்சம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. எதை செய்ய வேண்டும், எது சரி, எது தப்பு, சுத்திகரிக்கப்பட்ட சுத்த மனசாட்சி நமக்குள்ளே உண்டாகிறது. நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை நாம் செய்யாதபடி சரியாய் நம்மை நடத்தி செல்லுகிறது. அதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று போடப்படும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. அதன் பின்பு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு அந்த ஞானம் விருத்தி அடைகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அதிகமாய் அவனுக்குள்ளே பெருகுகிறது. பெருக பெருக இந்த சாந்த குணம் அவனுக்குள்ளே பெருகுகிறது. பொறுமை, நிதானம், சாந்தம், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்கள். முன்கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புக்கள், வெறுப்புக்கள், ஷார்ட் டெம்பர், இதெல்லாம் ஆண்டவருக்கு மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள். இந்த சாந்தம் ஆவியின் கனிகளில் ஒன்றாய் இருக்கிறது. ஆவியின் கனி என்று சொல்லப்பட்ட கனியிலே ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சாந்தம், இச்சை, அடக்கம், தாழ்மை என்று அதில் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிற காரியத்திலே சாந்தம் என்கிற குணம் அதற்குள்ளே வருகிறது. ஆவியின் கனி ஒன்றுதான், ஆவியின் கனிதான் சாந்தம். அப்போ அந்த சாந்தம் நமக்குள்ளே வருவதற்கு இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்குள்ளே பெருகி அந்த ஞானம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த சாந்தம் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறது. இந்த சாந்த குணத்தை நமக்குள்ளே காத்துக்கொள்வது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சில பேர் சுவாப குணத்திலேயே அவர்கள் சாந்தம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். இயல்பிலேயே அவர்கள் சாந்தம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். மாம்சத்தின்படியே அவர்கள் அப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள். சில பேர்கள் முன்கோபம் உள்ளவர்களாகவும் பயங்கரமான ஒரு ஷார்ட் டெம்பர் உள்ள ஆட்களாகவும், எரிச்சல், கோபம், பயங்கர சண்டைகள், இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலையிலே உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்குள்ளே இந்த சாந்த குணத்தை பெருகச் செய்கிறார். பெரிய பெரிய ரவுடிகளாக பெரிய பெரிய கொலைகளையும் பெரிய கிரைம்களையும் செய்து முடித்த அநேக குற்றவாளிகள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து தன்னுடைய குற்றங்குறைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பின பொழுது மிகுந்த சாந்தமுள்ளவர்களாய் அவர்கள் மாறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது. இவனா இப்படி ஒரு காலத்திலே இப்படி இருந்தான், இப்பொழுது இவ்வளவு அமைதியாய் இவ்வளவு தாழ்மையாய் இருக்கிறானே. அந்த சாந்தம் எங்கே இருந்து வந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே அந்த சாந்தம் வந்தது. அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தின் மூலமாய் அந்த சாந்தம் வந்தது. பரிசுத்த ஆவியினாலே அந்த சாந்தம் நமக்குள்ளே வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவரை நிரப்பி இருப்பார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இயேசு இருப்பார் என்று சொல்லி குறிப்பிடும்படியாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாய் இந்த காரியம் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம், உணர்வு, உணர்வுள்ள இருதயம். எது செய்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், சரியா தப்பா என்று சொல்லி ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம். ஒருவேளை செய்து முடித்தால் கூட அதன் பின்பு நாம் செய்தது தப்பு என்று உணர்த்தப்படுகிற உணர்வுள்ள இருதயம்.
அப்போ ஞானத்தையும் உணர்வையும், ஞானம் உணர்வு, ஞானத்தினால தான் இதை கண்டுபிடிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே தான் இதை நம்ம நிதானித்து அறிகிறோம். பேதைகள் வழிதப்பி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம், இந்த வெளிச்சம் நமக்கு இருந்தால்தான் செய்கிற காரியங்கள் தப்பா ரைட்டா என்று நிதானிக்க முடியும். இப்ப ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருப்பார். இப்படிப்பட்ட ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பது இந்த 2வது வசனங்களிலே முழுவதுமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், கொடுப்பார், நம்முடைய ஆவியிலே கொடுப்பார். அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானம், உணர்வை அருளும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மேலே பொழிந்தருளப்பட்டார். ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு அனுபவத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய செயல்களிலே காணப்பட்ட குணாதிசயங்கள் தான் இவைகளெல்லாம். ஞானம் அவரிடத்திலே காணப்பட்டது. ஒருவரும் பதில் பேசாதபடி அவரவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பதிலாக கொடுத்தார். ஒருவரும் அவருக்கு எதிர்த்து இருக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, வாயடைத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானம், உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் என்று சொல்லி வேதம். அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய். அவருடைய மாம்ச சுவாபத்திலே அவர் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாய் பிறந்தாலும், மாம்சத்திலே வெளிப்பட்டாரும், மாம்சத்தினுடைய குணாதிசயங்கள் அவரிடத்திலே காணப்படவில்லை. அவர் முழுவதும் பரிசுத்த ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார், ஆளுகை செய்யப்பட்டிருந்தார். ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற அந்த கனி அவருக்குள்ளே நிறைவாய் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ளே இருந்தபடினாலே அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் அப்படி இப்படி இந்த குணாதிசயங்கள் அத்தனையும் அவரிடத்திலே வெளிப்பட்டது. பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த ஞானத்தினால் வருகிற சாந்த குணம், அந்த ஆவியின் கனி, அதில் பிரதானமாய் நம்ம பார்க்கிறது அந்த சாந்தம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முழுமையாய் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 11வது 29வது வசனத்தை பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். மனத்தாழ்மை சாந்தம், மனத்தாழ்மை சாந்தம், இது இரண்டும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நிறைவாய் இருந்தது. சகல மகிமைக்கும் சகல கனத்துக்கும் உரியவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், உயர்த்தவில்லை. சாந்தம் அவருக்குள்ளே குடியிருந்தது, அமைதியான ஒரு மனாதிசி. மோசே பூமியெங்கும், பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்குள்ளும் மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாறு. அந்த பரிசுத்த ஆவியினால் அவர் நிறைந்தவராய் இருந்தபடியினாலே அந்த சாந்த குணம் அவருக்குள்ளே இருந்தது. இந்த சாந்த குணம் அநேகரை நம்மிடத்திலே இழுத்து கொள்ளும். அநேகருக்கு நாம் தேவனுடைய வழிகளை குறித்து சொல்வதற்கு, தேவனை குறித்து சொல்வதற்கு, நம்மை ரட்சிப்பை குறித்து சொல்வதற்கு இந்த சாந்த குணம்
நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. சில பேரிடத்தில் இந்த குணாதிசயம் காணப்படாதபடியினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்று சொல்லியும் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஒரு நாள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பெறுவதினாலே அது எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி அவர்கள் அதோடு அதை விட்டு விடுகிறார்கள். அந்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் வெறுமன அந்நிய பாஷைகளை சொல்லி கூப்பாடு போட்டு ஆர்ப்பரிப்பதை காட்டிலும் அமைதியோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற இடைபடுகிற காரியங்களை கவனமாய் கேட்டு அவர் எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தும் நமக்கு சொல்லுகிறது. சகல சத்தியத்துக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எல்லாவற்றையும் சில காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவியானவர். நம்ம வேதத்தில் பார்த்தபடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பார்த்தபடி, அதே இயேசு கிறிஸ்துவை ஆட்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அருளப்பட்ட அதே பரிசுத்த ஆவிதான். நமக்கு வேற பரிசுத்த ஆவி அல்ல. அவர் மேலே இறங்கி இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம மேலே இறங்கி இருக்கிறார். அப்ப அவரிடத்திலே காணப்பட்ட அந்த சுவாபங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினால், அதுதான் வேதத்திலே பார்க்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று. அப்ப தேவனுடைய ஆவியினாலே நம்ம ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுவோமானால், ஆளுகை செய்யப்படுவோமானால், அவர் இந்த காரியங்களை குறித்து நம்மோடு பேசுகிறதை, இடைப்படுவதை நாம் உணர முடியும். உணர்வுள்ள இருதயம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும். மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் நாம் என்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், சரியா தப்பா, இந்த நாளிலே இன்னைக்கு பகல் முழுவதும் இன்று முழுவதும் நடந்து வந்த பாதைகள் சரிதானா, எந்தெந்த நிலைகளிலே நாம் எப்படி பிஹேவ் பண்ணோம், எப்படி பேசினோம், அதெல்லாம் சரிதானா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் எடுத்து, இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன், இந்த காரியங்கள் இப்படி செய்யக்கூடாது, இது சரியல்ல என்று சொல்லி, எது சரி எது தவறு, ஆண்டவருக்கு பிரியமானது என்றது என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. அதே மாதிரி நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணுமே, பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிட வேண்டுமே என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மை நாமே சோதித்து ஆராய்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரு நாளிலே அவர் வந்தது உண்மைதான். அந்த அந்நிய பாஷையவே பிடித்து கொண்டு தினசரி அந்த அனுபவத்திலேயே நாம் அந்த அனுபவத்திலேயே திளைத்து கொண்டிருந்தால் அதற்கு அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த யோசனையிலே நடவாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுப்பார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, அதற்குள்ளே நமக்குள்ளே இந்த ஞானமும் உணர்வும் நமக்குள்ளே உண்டாகும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தின் மூலமாய் ஆவியின் கனியை நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அதில் சொல்லப்பட்ட அத்தனை கனியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது அதை படிப்படியாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு போதித்து உணர்த்துவார்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து உணர்த்துவார். நம்முடைய குறைகள் குற்றங்களை நமக்கு உணர்த்துவார். அது உணர்த்தப்பட்டு அவைகளை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். படிப்படியாய் நம்மை பரிசுத்தத்திலே முன்னேறுவது என்றால் இதுதான். விட்டு வந்த பாவங்களை குறித்து அதையே நினைத்து கொண்டிருப்பதல்ல. ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்படும் பொழுது பழைய பாவங்களை விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு வந்தோம். அதற்கு பின்பு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம வளரும் பொழுது ஆவியினுடைய கனிகளை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம முதலாவது சொன்னது போல முதல் வசனத்திலே நம்ம பார்த்தது போல யாக்கோபிலே சொன்னது போல அந்த ஞானத்திற்குரிய சாந்தம் நமக்கு வெளிப்பட வேண்டும், நம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். அதை மற்ற ஜனங்கள் பார்க்கிறார்கள், கவனித்து பார்க்கிறார்கள். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும், சாந்தத்தினாலே காண்பிக்க வேண்டும். நல்ல நடக்கையினாலே மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த தெய்வீக ஞானம், அதுவரைக்கும் வேத வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் வந்து நம்முடைய கண்களை, மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றின பிறகு பரிசுத்த வேதாகமம் நமக்கு விளங்குகிறது, வசனங்கள் விளங்குகிறது. அதே போல நன்மை தீமையும் விளங்க வேண்டும். எது நன்மை, எது தீமை, கர்த்தருக்கு பிரியமானது எது, பிரியமல்லாதது எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் நமக்கு போதிக்கிறது. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அந்த காரியத்தை நாம் அமைதியாய் உட்கார்ந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்க பழகினோமானால் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதற்குரிய பலனை தருகிறார். அந்த மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பலனை தருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதம் அதில் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அப்போ சாந்த குணம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அடிப்படையாய் காணப்பட வேண்டிய பிரதானமான ஒரு குணம். சாந்தமும் மனத்தாழ்மையும் மிக மிக பிரதானமான காரியம். இது பேஸ் அடிப்படையில் இருந்தால் மாத்திரமே ரட்சிப்பில் அதுக்கு அடுத்த நிலைக்கு நாம் வளர்ந்து செல்ல முடியும். நல்ல பூரணப்பட்ட ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு இந்த 2 அடிப்படை குணாதிசயங்களும் பிரதானமாய் இருக்கிறது. இது இல்லாத பட்சத்திலே அந்த ரட்சிப்பை நம்மை பூரணப்படுத்தவே முடியாது. கடைசி வரையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் அலங்கரிக்கப்படுகிறார்கள், ஆவியின் கனியினால் அலங்கரிக்கப்படுகிறார்கள், தெய்வீக குணாதிசயங்களினாலே அலங்கரிக்கப்படுகிறார்கள். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகும்படி நாம் அலங்கரிக்க வேண்டும், நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் ரட்சிப்பு இன்னும் நமக்குள்ளே அந்த எரிகிற தீவட்டியை போல நமக்குள்ளே அது இன்னும் பிரகாசமாய் வெளிப்பட வேண்டுமானால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருவார், நம்மை அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அவர்கள் அலங்கரிக்கப்படுவார்கள். அதான் ரட்சிப்பு பூரணப்படுகிறது. அடிப்படையிலே அந்த ரட்சிப்பு, அதன் பின்பு அந்த ரட்சிப்பினால் அலங்கரித்து அது பூரணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராகப்பா. அவர்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளவும் ஆண்டவரே, அதிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அந்த ரட்சிப்பு பூரணப்படவும், எரிகிற தீவட்டியை போல் அந்த ரட்சிப்பு பிரகாசிக்கும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் மகிமையின் சாயலடைந்து உம்மை போல் மறுரூபமாகும் உடைய பிள்ளைகளை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துவீராக.
சாந்த குணம், உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த ஞானத்தினால், பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தினால் உண்டான அந்த சாந்தத்தினால் அவர்களை நிரப்புவீராக. கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய நெருக்கங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய உபத்திரவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. வியாதியஸ்தர்களுக்கு வியாதி படுக்கைகள் நீங்கி பிழைக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.